அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள்ல பணிபுரியும் ஊழியர்களுடைய சம்பளத்தில் இருந்து மாதந்தோறும் PF அதாவது ப்ராவிடென்ட் ஃபண்ட் தொகை பிடித்தம் செய்யப்படும். பெரும்பாலான ஊழியர்கள் இதை ஓய்வுகால சேமிப்பு திட்டமா மட்டுமே கருதுறாங்க. ஆனா PF கணக்குடன் இணைந்து வழங்கப்படும் ஒரு முக்கியமான மறைமுக நன்மை குறித்து பலருக்கும் முழுமையான விழிப்புணர்வு இல்லை. அதுதான் இலவச ஆயுள் காப்பீடு வசதி. ஊழியர்களின் வைப்பு தொகை இணைக்கப்பட்ட காப்பீடு, அதாவது EDLI எம்ப்ளாயீஸ் டெபாசிட் லிங்க்ட் இன்சூரன்ஸ் என்ற திட்டத்தின் மூலம் PF கணக்கு வச்சிருக்கிற ஊழியர்களுக்கு அதிகபட்சமா 7 லட்சம் வரை ஆயுள் காப்பீடு வழங்கப்படுகிறது. இந்த காப்பீட்டிற்காக ஊழியர்கள் தனியாக எந்தவித பிரீமியமும் செலுத்த தேவையில்லை. இதற்கான முழு செலவையும் சம்பந்தப்பட்ட நிறுவனமே ஏற்றுக்கொள்கிறது. ஒருவர் வேலைக்கு சேர்ந்தவுடன் PF கணக்கு தொடங்கப்படும் போதே தானாகவே இந்த EDLI திட்டத்திலும் அவர் இணைக்கப்படுகிறார். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் பணியில இருக்கிற நிலையில எதிர்பாராத விபத்து அல்லது மரணம் ஏற்பட்டா அந்த ஊழியரின் குடும்பத்தை திடீர் பொருளாதார நெருக்கடியிலிருந்து பாதுகாப்பதாகும். இதன் மூலம் குடும்பத்தினருக்கு குறைந்தது ஒரு நிதி ஆதாரம் கிடைப்பது உறுதி செய்யப்படுகிறது. மேலும் இதுக்காக தனியாக விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லாததும் குறிப்பிடத்தக்கது. EDLI திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் காப்பீடு தொகை கடந்த 12 மாதங்களின் சராசரி அடிப்படை சம்பளம் மற்றும் DA அடிப்படையில் கணக்கிடப்படுது. அதிகபட்சமா 15,000 சம்பளத்தை அடிப்படையாக கொண்டு அதன் 35 மடங்கு தொகைக்கு கூடுதலாக 1,75,000 போனஸ் சேர்க்கப்படுகிறது. இது மூலமா மொத்தமா 7 லட்சம் வரை காப்பீடு கிடைக்கிறது. PF கணக்கு வச்சிருக்கும் ஊழியர் பணியில இருக்கும் போதே உயிரிழந்தார் அவர் குறிப்பிட்ட நாமினி அல்லது சட்டப்பூர்வ வாரிசு இந்த தொகையை பெற முடியும். இதுக்காக EDLI படிவம் 5 IFஐ பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களுடன் EPFO அலுவலகத்துல சமர்ப்பிக்கணும். எனவே அனைத்து ஊழியர்களும் தங்களுடைய PF கணக்குல நாமினேஷன் முறையை உடனடியா பூர்த்தி செய்வது மிக அவசியம். இது திடீர் இழப்பு சூழல்ல குடும்பத்துக்கு பெரும் நிதி உறுதுணையாக அமையும்.